அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மனநிம்மதியோடு சகல சௌபாக்கியங்களும் பிரார்த்தம் பெற்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நான் வணங்குற அந்த ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு ஸ்வீட்டு கடை நடத்துகிறவருடைய ஜாதகம் தான். அந்த ஸ்வீட்டு கடை நடத்துறதுக்கு எந்த கிரகம் காரக கிரகம், அந்த காரக கிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில் வலுத்திருந்தால் மட்டும்தான் அது நடக்குமா, எதனால இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தார், தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இவருடைய ஆடியோவும் நான் இணைச்சிருக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க தாராளமாக அதை நீங்கள் கேட்கலாம். இப்போ இவருடைய ஜாதகம் வந்துட்டுருக்குது. லக்னம் மீன லக்னம், ராசி சிம்ம ராசி, மகம் 4ஆம் பாதம், 41 வயது 2 மாதம் முடிவு. இதுதான் ஜாதகம். லக்னம் இயல்பாக இருக்குது, லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறாரு. நீச்சமானால் கூட ஓரளவு சுக்லபட்சம் சஷ்டி திதியில் உள்ள சந்திரனுடைய ஓரளவு அதியோகம் கிடைக்குது. இவ்வளோதான் ஜாதகம். புரிஞ்சுதுங்களா? வீடு கொடுத்த அந்த சனி உச்சமாக இருக்கிறது, நீச்சபங்க ராஜயோக அமைப்பு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ இவருடைய ஜாதகத்தில் சுபத்துவ கிரகம் எதுங்க? குரு யாரையாவது தொடர்பு கொள்கிறாரா? குரு யாரையும் தொடர்பு கொள்ளலை. அதுக்கப்புறம் சுக்கிரன் யாரையாவது தொடர்பு கொள்கிறாரா? சுக்கிரன் சனியை தொடர்பு கொள்கிறாரு. இருந்தாலும் சுக்கிரன் ராகுவுடன் 22 டிகிரி ராகு, சுக்கிரன் 23 டிகிரி. 1 டிகிரிக்குள்ள ராகுவால கிரகண தோஷம். அப்போ சுக்கிரனுடைய பார்வையுடைய ஒளித்தன்மை குறைவுன்னு எடுத்துக்கோங்க. இல்லைன்னு எடுத்துக்கிடக்கூடாது. சுக்கிரன் சுத்தமாக பார்க்கல, இல்லை ஏதோ ஒரு சிறிய ஒளிச்சிதறல்கள் அந்த இடத்துல நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது, பெரிய நன்மைகள் இல்லை. அதே இது சனி சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு சுபத்துவம் தான். குருவுடைய வீட்டில் எந்த கிரகமும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ சுக்கிரனுடைய வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறது, கேதுவுடன் சூட்சம வலுவில் இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது. இதெல்லாம் ஓரளவு வலுவான விஷயங்கள் தான். இந்த மாதிரி இடங்கள்ல 10ஆம் இட தொடர்பில் வேற சனி வருவார். சரிங்களா? செவ்வாயும் 10ஆம் இட தொடர்பில் வருவார். இந்த விஷயங்களெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு பின்னாடி தெரியும். அப்போ சனி ஓகே. அதுக்கப்புறம் தனி புதன் இணைவில் உள்ள செவ்வாய் தான் ஓரளவு சுபத்துவ கிரகம். இந்த இடத்துல ராகுவால் சுக்கிரன் விலகிய டிகிரியில் இருந்தாருன்னா இங்கே சனி முதல் நிலை சுபத்துவமாக நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனால் இந்த இடத்துல செவ்வாயும் சனியும் கலப்பு மாதிரி வரும். புரியுங்களா? இந்த முதல் நிலை 2ஆம் நிலையை விட்டுட்டு செவ்வாய் சனி கலப்பு அப்படிங்கிறத புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாயிரும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, 2 பேருமே 10ஆம் இட தொடர்பில் இருப்பாங்க. சனியும் சுபத்துவ அமைப்புகள் அங்கே இல்லாமல் இல்லை. அதே மாதிரி செவ்வாய்க்கும் சுபத்துவம். தனி புதன் இணைவு செவ்வாயை சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள் தான் 10ஆம் இட தொடர்பு. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த 2 கலப்பில் தானே தொழில் அமையணும். என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். ஏன்னா ஸ்வீட்டு கடைக்கு சுக்கிரன் தான் காரகத்துவம். ஸ்வீட்டு கடை, இனிப்பு கடை, அதுக்கு முதல் நிலை காரகத்துவம் சுக்கிரன். 2ஆம் நிலை இந்த பால் பொருள், பால்கோவா, பால் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பால் பண்ணு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வருவார். கூல் ட்ரிங்க்ஸ் இதுக்கெல்லாம் சந்திரன் வருவார். ஆனால் முதன்மையாக சுக்கிரன் இருக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஒரே நேரத்தில் ராகுவுடன் இணைந்து உச்ச சனியால் அவர் பாவத்துவம். இங்கே சுக்கிரன் முழுசாக பாவத்துவ அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஸ்வீட்டு கடைன்னா எப்படி யோசிக்கணும்ல? அதுலேயே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நான் சொல்லித்தரேன். ஸ்வீட்டு கடையிலேயே காரம் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாயும் சனியும், காரம் சார்ந்த விஷயம் மிச்சரு, முறுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு வறுக்கிறது. காரம் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாயும், எண்ணெயில் போட்டு வறுக்கிற மாதிரி விஷயங்களுக்கு இந்த சனியும் வருவாங்க. அதே மாதிரி இந்த கலப்பில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஸ்வீட்டை எண்ணெயில் போடுறாங்களா, இல்லை ஸ்வீட்டை கையில் பிடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வச்சு தான் இந்த சனி, செவ்வாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன், அதுக்கப்புறம் பால் பொருட்கள் சார்ந்ததுக்கு இந்த சந்திரன்கிறத நம்ம ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம முடிவு பண்ணிக்கிடணும். அதே நேரத்தில் ஒருத்தங்களுக்கு ஸ்வீட்டு கடை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் காரம் நல்லா சேல்ஸ் ஆகும், ஸ்வீட் அப்படியே சேல்ஸ் ஆகாது. வெறும் காரம் மட்டும் வச்சு ஒருத்தங்க கடையை நடத்த முடியாது. அது நஷ்டமானாலும் பரவாயில்ல, அவங்க போடுவாங்க. ஏன்னா இதில் நிறைய லாபம் வரும், அதில் கொஞ்சம் நஷ்டமாகிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன லாபம் அதிகமாகிறது அவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்தது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுதுங்களா? அந்த அமைப்புகளும் வரும், அதையே நம்ம மேட்ச் பண்ணணும். அதே ஒரு பேக்கரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே செவ்வாய், துரித உணவு, செவ்வாய் வந்துடுவார். பேக் பண்ணுறது, குக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த அவன், மைக்ரோ அவன், அடுப்பு, நெருப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்துடுவார். அதே நேரத்தில் அதில் காரம் சார்ந்த விஷயங்கள், எண்ணெய் சார்ந்த விஷயங்கள், அதுக்கு சனியுடைய கலப்பும் வரும். இதெல்லாம் நீங்கள் இந்த கலவைகள் அடிப்படையில் தான் நம்ம புரிஞ்சுக்கிட முடியுமே ஒழிய ஒரே ஒரு கிரகத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட முடியாது. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இவருக்கு ஸ்வீட்டு கடைன்னு சொன்னார்.
நான் சொன்னேன், உங்களுக்கு ஸ்வீட்டு கடைலாம் ஓடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லைங்களே, ஸ்வீட்டு கடை வந்து எப்படி சொல்லுங்கள், எப்படி எந்த இது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது நான் ஹேட்ரிங் படிச்சிருக்கேன்னாரு. ஹேட்ரிங் படிச்சிருக்காங்க, ஓகே தான், செவ்வாயுடைய சுபத்துவம், சனி ஓகே, அதெல்லாம் ஓகே தான் வருது. மறுபடியும் எப்படி இந்த ஸ்வீட்டு கடை அப்படின்னா மாமனார் கடைங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இங்கே நீங்கள் வந்து ஒர்க்கர், நீங்கள் வந்து எப்படி, நீங்கள் வந்து கணக்கு வழக்கு பார்க்குறவரா இல்லை எப்படின்னா, இல்லைங்க நான் தான் சேல்ஸ் பண்ணுறது, கணக்கு வழக்கு எல்லாமே நான் மட்டும்தான் கடையில் நிற்பேன், நான் தான் ஃபுல் இதுவுமே பார்க்குறோன்னாரு. அப்போ ஓகே, அங்கே சனி வந்துவார் ஃபுல் இதுவுமே. அதே இதில் நான் அந்த ஸ்வீட்லேயே நான் என்ன சொல்கிறேன், இவர்கிட்ட நான் வந்து முழுசாக கேட்கல, ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஸ்வீட்லேயே கார வகைகள் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய நபர்களுக்கு இப்படி இருக்கும். ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஸ்வீட்டு கடன் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, காரக்கடன் நான் கேள்விப்பட்டதில்லை, ஸ்வீட்டு கடன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் காரம் தான் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய அமைப்பில் தான் இவர் இருப்பார். நான் அதை கேட்கல, அதே மாதிரி அமைப்பில் தான் இவர் கண்டிப்பாக இருப்பார். அதே நேரத்தில் இந்த ஸ்வீட்டு கடை இவர் கிடையாது, இவர் ஓனர் கிடையாது, இவருக்கு அந்த ஸ்வீட்டில் வந்து பெரும்பான்மையான லாபங்கள் வராது. நான் சொன்னல ஃபஸ்ட்டு, கார் அதிகமாக சேல்ஸ் ஆகும், ஸ்வீட் நஷ்டமானால் கூட அதை வந்து தவிர்க்க முடியாதுங்கிறக்காண்டி வச்சுருப்பாங்க, பரவாயில்லன்னு அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கும். சரிங்களா, அப்போது இந்த ஸ்வீட்டு கடை நடத்துறது மாமனார் கடை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஸ்வீட்டு கடையில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. மாமனாருக்கு ஒரு வேளை மேபி அவருக்கு வந்து சுக்கிரன் சுபத்துவ அமைப்புகளில் இருந்திருக்கலாம், அதனால் உங்களுக்கு ஒத்துழைக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து ஓனராக ஆக முடியாது. அந்த சீட்டில் போய் சொகுசாக உட்காந்துட்டு பில்லு மட்டும் போடுறது, பணம் மட்டும் வாங்கி போகிற இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு சனி தான் வந்து இந்த கலப்பில் இருக்குது, சனியும் செவ்வாய் கலப்பில். அதனால் நீங்களே களத்தில் இறங்குறது, நீங்களே வியாபாரம் பார்க்குறது, நீங்கள் ஒரு ஒர்க்கராகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னா, நான் அப்படி தாங்க, என்னுடைய குணமே வந்து அப்படி தான் அப்படின்னாரு. ரெண்டாவது என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து பல வருஷமாக உங்கள்கிட்ட பழகினவங்க கூட, தம்பி நீங்கள் ஓனர்னு எனக்கு தெரியாது தம்பி, நீங்கள் வந்து ஒரு இந்த கடையில் 4-5 பேர் வேலை பார்க்குற மாதிரி நீங்களும் ஒரு வேலை பார்க்குற ஆள் தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம்னு சொல்லும்போது சிரிக்கிற, அப்படி தாங்க எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. நானும் அதை தான் விரும்புவேன், அப்படிலாம் அந்த ஓனர் தோரணைக்கு இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன்னு. எல்லாம் ஜோதிடம் தான், மனதை கிரகங்கள் தானே இயக்குது, அந்த கிரகங்கள் பண்ணுற வேலை தான், அது அப்படி தான் இருக்கும். இந்த ஆடியோலாம் நான் வந்து கொடுத்துருப்பேன், கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா அந்த ஆடியோலாம் வந்து நம்ம வாய்க்கு வந்ததை சொல்லிடலாம்னா, நான் அதை சொன்னேன் இதை சொன்னேன்னு, அதனால் அந்த ஆடியோவையும் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த ஸ்வீட்டு கடை வந்து மாமனார் பேரில் உள்ளது நடந்துகிட்ருக்குது, நீங்கள் புதுசாக ஏதாவது கடை வைக்கணும்னா இந்த ஸ்வீட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து லாபங்கள் குறைவு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் நான் அவருக்கு அட்வைஸாக சொன்னேன். அதே மாதிரி சில கேள்விகளும் கேட்டேன். ஏன்னா அந்த ஸ்வீட்டு கடை வந்து நல்லபடியாக ரன் ஆகணும்னா அந்த ஸ்வீட் உங்களுக்கு போட தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு போடலாம் தெரியாதுங்க, அதுதான் வந்து ஆட்கள் தான் போடுவாங்க, நான் ஒன்லி சேல்ஸ் தான். அப்போ நாளைக்கு அந்த ஒர்க்கர்ஸ் வரலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவர்கிட்ட பதில் இல்லை. கடை சொந்த கடையான்னு கேட்டால் அதுவும் இல்லைங்க. ஒருவேளை இந்த இடத்துல வந்து உங்களை கடையை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா புதுசாக ஒரு கடையை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துல போய் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும், அது வந்து கஷ்டம் இல்லைங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்பவும் அவர்கிட்ட பதில் இல்லை. உண்மைதான் அப்படின்ட்டு இருந்தார். இதெல்லாம் எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, ஒருத்தங்களுக்கு நம்மளுடைய சுபத்துவ கிரகத்துடைய தொழில்களில் இல்லாததுனால நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இவருடைய கடையில் பிரதானம் வந்து ஸ்வீட்டாக காரமாங்கிறது எனக்கு தெரியல. அந்த அவருடைய கான்வர்சேஷனுங்கிறது ஸ்வீட்டாக காரமானு இல்லை. அவர் வந்து என்னை சந்தித்தது வேறு இது. அப்போ ஒரு எல்லைக்கு மேலே நம்ம நோண்டிகிட்டு இருக்க முடியாது. அவர் கேட்டது விஷயங்கள் வேறு. அப்போ நான் படிக்கிறதுக்காண்டி, நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காண்டி நான் அதை வந்து காரமாக ஸ்வீட்டாக இப்படிலாம் வந்து அவங்களுக்கு வர்ற அந்த கான்வர்சேஷன், நம்மள்ட்ட இப்போ விஐபி அப்பாயின்மெண்ட்டுக்கு இவ்வளோ டைமு, ஜென்ரல் அப்பாயின்மெண்ட்டுக்கு இவ்வளோ டைமும் ஒதுக்குவோம். அந்த மேக்ஸிமம் டைமுக்குள்ளே அவங்களுக்குள்ள டவுட்டை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நம்ம முயலுமே ஒழிய, நான் வந்து இதில் ஸ்வீட்டாக காரமாக கேட்க முடியாது. புரிஞ்சுதுங்களா? நான் மாணவர்கள்ட்ட நான் என்ன சொல்லித்தரேன், இப்படி தான் இருக்குன்னு சொல்லித்தரேன், இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஸ்வீட்டு கடை அதிகமாக ஸ்வீட் விற்கிற மாதிரி இடமா இருந்ததுன்னா இவருக்கு நாளைக்கு ஒத்து வராது. அதை வச்சு தான் நான் பலன் சொன்னேன். காரமாக இருந்தால் கண்டிப்பாக இவர் வந்து அதில் வந்து சர்வைவல் பண்ண முடியும். இப்போ சரிங்களா? அதே நேரத்தில் இவர் வந்து சீட்டில் உட்காந்துருக்க, ஒரு ஏசி ரூமில் உட்காந்துருக்க முடியாது. நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சுக்கிர தசையை நான் பார்த்துட்டேன். சுக்கிர திசையில் சொன்னேன், மனைவி கூட எதுவும் ப்ராப்ளம் இருக்குமாங்கன்னு கேட்டேன். ஏன்னா 7ஆம் இடம் வலுத்திருக்கு, 7ஆம் இடத்தை குரு பார்ப்பாரு, 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு, நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஆனால் மனைவியால் வருமானம் உண்டு. இந்த கடையே மனைவி கடை தான். புரியுதுங்களா? அதே நேரத்தில் சுக்கிரன் கடுமையான பாதிப்பு இல்லை. அப்போ பொருள் சார்ந்த விஷயங்கள் 7ஆம் அதிபத்தியம் ரீதியாக கிடைக்கிற அதே இது அந்த காம காரகன் இல்லையா சுக்கிரன், அது ரீதியான ரிலேட்டடான மனக்கசப்புகளை கொடுப்பார்ல. மனைவி கூட எதுவும் ப்ராப்ளமா, மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது இல்லைங்க கொஞ்சம் பிரச்சனைகள் தான், அது வந்து எப்போவுமே பிரச்சனை தான் அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ சுக்கிரதசை ஒருவேளை சின்ன வயசில் 20 வயசில் சுக்கிரதசை முடிஞ்சு போச்சு. இவருக்கு ஒரு மீன லக்னத்துக்கு வரவே கூடாத சுக்கிரதசை சூரிய தசை சின்ன வயசுலேயே முடிஞ்சு போச்சு. அது இப்போ ஒருவேளை நடந்தால் நீங்கள் மனைவி கூட இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களாங்க அப்படின்னாரு. நான் ஜோதிடம் தெரியுமான்னு கேட்டேன். இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின்னாரு. மிதுன வீடெல்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருக்குது, புதன் வலுத்திருக்காது, ஏன்னா அவருக்கு இல்லைன்ட்டேன். நான் அதோட சரின்ட்டு விட்டுட்டேன். 2028 ராகு தசை வரப்போகுது. சுக்கிரதசை சுத்த மோசம். மீன லக்னத்துக்கு அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கிறாரு, ராகுவோட இணைந்து சனியோட பார்வையில் சுத்த மோசம். சின்ன வயசுலேயே முடிஞ்சிடுச்சு.
சின்ன வயசுல இருந்து நல்லா இல்லைங்களேன்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாரு. சுக்கிர தசை, சூரிய தசை இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் கேட்டேன். சரிங்களா? அப்போ அது இல்லைன்ட்டாரு. அதுக்கப்புறம் என்ன கேட்டேன்னா, ராகு தசை வரப்போகுது. அப்போ ராகு வந்து அட்டமாதிபதி இணைவில் தானே இருக்கிறாரு, அவரும் சனி பார்க்குறாருல, அப்போ ராகு தசை சுத்த மோசம்னு இந்த இடத்துல சொல்லக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுக்கிர தசை ஆதிபத்திய ரீதியாகவும் காரகத்துவ ரீதியாகவும் சுத்த மோசம், புரிஞ்சுதுங்களா? ஆனால் ராகு தசையை ஆதிபத்திய ரீதியாகவும் காரகத்துவங்கள் ரீதியாகவும் சுத்த மோசம் நான் சொல்ல மாட்டேன். சனி 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், அந்த சனி பார்க்குறாரு. சுக்கிரன் 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கிரன் இணைந்திருக்காரு. காரக ரீதியாக சனி கெடுதல் செய்யக்கூடியவர், காரக ரீதியாக சுக்கிரன் வந்து ஒரு இயற்கை சுபர். அப்போ இந்த சுக்கிர திசையில காரக நன்மை நடக்கும். இந்த ராகு திசைன்னு 2 வருஷத்துல வருதுல, நான் இப்போ ஒரு விளக்கம் சொன்னேன்னா நீண்ட விளக்கம், ஸ்வீட்டு கடையில் லாபம் கண்ணி இந்த இதில் இல்லை. ஆனால் ராகு தசை நடக்கும் பொழுது அந்த ஸ்வீட்டு கடையில் அவருடைய சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் ரீதியான வருமானத்தை கொடுப்பார். ஜோதிடத்தை புரிஞ்சுக்கொள்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாயிரும். இவ்வளோ நேரம் இவருடைய ஜாதக அமைப்புக்கு ஸ்வீட்டு கடை செட் ஆகாது, காரம் செட் ஆகும் இப்படி சொன்னோன்னா, ராகு தசை நடக்கும்போது அப்படியே மாற்றி சொல்கிறேன் பாருங்க. ராகு தசையில் இவருக்கு இந்த ஸ்வீட்டு கடை கை கொடுக்கும். அதே நேரத்தில் காரக கெடுதல் ஒரு 2-3 கடை வச்சிடலாமா, அதே மாதிரி இல்லை ஒரு பெண்களால் அசிங்கம் அவமானத்தை சந்திக்கிறது, 8ஆம் இட ரீதியாக ஏமாந்து போயிடுறது, முதல்ல விட்டுறது, இந்த மாதிரியும் நடக்கும். புரிஞ்சுதுங்களா? காரக நன்மைகள் ஆதிபத்திய கெடுதல்கள் இரண்டையுமே கொடுப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் நான் அவருக்கு எடுத்து சொன்னேன். இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்கள்கிட்ட விளக்குறதுக்கு பல விஷயத்துக்கு இது யூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சது. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதில் நீங்கள் அந்த ராகு திசையை எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்த விஷயங்கள். புரிஞ்சுதா? அந்த ராகு திசையை வந்து வரும்பொழுது நம்ம பலன் அப்படியே மாற்றி எடுக்கிற மாதிரி வரும். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இவற்றை நான் கேட்டது வந்து ராகு என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்துல உட்காந்து சுக்கிரனை பாதித்து தசை நடத்துகிறாரு. அப்போ சில விஷயங்கள் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் இந்த தொழில் சொந்த கடையானா இல்லைங்கிறாரு. அப்போ கடையை மாற்றினா அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது, மீண்டு எந்திரிச்சு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு வேளை கை கொடுக்கலைன்னா உங்களுக்காக சரக்கு போட தெரியுமானா அதுவும் தெரியாதுங்கிறாரு. இதுதான் கிரகங்கள் படுத்துகிற வேலை, புரியுதுங்களா? அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுதாங்க உங்களுக்கு என்றைக்கு நல்லது. அடுத்தவங்களை நம்பிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் அதை கற்றுக்கோங்க. அது கௌரவ குறைச்சல்லாம் இல்லை, நீங்கள் செய்யணும்லாம் அவசியம் இல்லை, தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தேன். இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது அப்படி தான். ஒரு மிகப்பெரிய இலக்கை நீங்கள் அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதனுடைய அடி ஆழத்தில் இருந்து கற்றுக்கோங்க. கீழ்மட்ட பணியிலேருந்து உயர்மட்ட பணி வரைக்கும் கற்றுக்கோங்க. நீங்கள் உட்காரணும்னு ஆசைப்பட்டது உயர்மட்ட சீட்டாகவே இருக்கலாம், ஆனால் கீழ்மட்ட பணியில் இருந்து கற்றுக்கொண்டுட்டு போய் உட்காருங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த நிறுவனத்துலேயும் சரி, நீங்கள் எந்த இலக்கை நோக்கி போகிறீங்களோ அதை நிலைத்து இருக்க முடியும். இல்லைன்னா இன்னொருத்தவங்களுடைய ஒரு சப்போர்ட் அடித்தளத்தில் நீங்கள் போய் மேலே உட்காந்துருந்தீங்கன்னா அங்கே ஆட்டம் கண்டுட்டு நீங்கள் ஒத்துன்னு விழுந்துருவீங்க. அதனால் இளைஞர்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது. அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் வந்து அந்த சனியுடைய வலுவை வச்சு நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, உங்களால் ஒர்க்கர்ஸாக மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்க முடியும், நீங்கள் ஒரு ஓனர் தோரணைக்கு ஆக முடியாதுங்க. என்னைக்கு நீங்கள் வேர்வை சிந்தி உழைக்கிறத இருக்கிறீங்களோ அன்றைக்கி பணம் வர நின்றும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொன்னேன். மேபி அந்த ஆடியோவில் கூட அது வரலாம். மனைவி கூடலாம் நல்லா ஒத்து போகுதுங்களா உங்களுக்கு? பிரச்சனைகள் நிறைய வரதான் செய்யுது. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து சுக்கிரன் வீக் ஆயிட்டானாலே மனைவி ரீதியான பிரச்சனைகள் வருங்க. சுக்கிரதசை நல்ல வேலை புண்ணியத்துக்கு 2025 முடிஞ்ச சுக்கிரதசை நடந்துட்டு இருந்ததுன்னா மனைவி கூட நீங்க இல்ல. சுக்கிரதசை நடந்ததுன்னா மனைவி கூட இல்ல. எப்பமெல்லாம் சுக்கர புத்தி வருதோ அப்பெல்லாம் மாட்டீங்க. இப்ப கூட பாருங்க, நான் உள்ள போய் பாக்குறேன், சுக்கர புத்தி நடந்திருக்கும். இந்த சுக்கர புத்தி தான். சனி வலுத்து இருக்குதுல, சனி உச்ச நாயகி சுபத்துவ அமைப்புல இருக்குது உங்களுக்கு. சரிங்க. ஆமா, அதனால வந்து ஒர்க்கர்ஸால நன்மை அடையக்கூடிய ஜாதகம் தான். நீங்க அப்படி எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு நீங்க கல்லாப்பட்டியில மட்டும் உட்காந்து காசுலாம் வாங்கி போட முடியாது. நீங்களும் கூட நின்று அந்த இப்ப பாக்குறீங்கல்ல, இதுதான் உங்களுக்கு வருமானம். இது கடைசி வரைக்கும் நீங்க பண்ணிதான் வேர்வை சிந்தி தான் ஆகணும். அது மூலியமா தான் நீங்க வருமானம் பார்க்க முடியும். நீங்க வந்து அவங்க கூட சேர்ந்து நான் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஆமா, தனியா கல்லாப்பட்டியில உட்கார்றது கரெக்ட் கிடையாது. ஆமா, முடியாதுங்க. அது வந்து ஜாதக படிதான், உங்களுக்கு முடியாது. நீங்க வந்து வேர்வை சிந்துறதை என்னைக்கு வெறுக்க ஆரம்பிக்கலாம் அன்னைக்கு பண வரவு போயிடும் கையை விட்டு. ஸ்வீட்டு கடை நல்லா ஜேன்னு ஓடணும்னா அதுக்கு சுக்கிரன் வலுத்திருக்கணும். உங்களுக்கு சுக்கிரன் வீக், நீங்க வந்து தொழிலாளி தான். இந்த ஸ்வீட் கடை வந்து உங்க மாமனார் வந்து அவருக்கு வந்து சுக்கிரன் நல்லா வளர்த்துருக்கலாம். அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் எக்ஸலண்டா ஓடும். அதுக்கப்புறம் அந்த கடை வந்து ஒரே சொந்த கடையா
இல்ல வாடகை கடை தான். அப்போ அந்த இடத்த விட்டு அனுப்பிட்டாங்கன்னா அப்போ அதுக்கப்புறம் பிசினஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்கல்ல. கண்டிப்பா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசனை பண்ணிட்டு செயல்படுத்தணும். ஏன்னா தசாபுத்தி அமைப்புகள் வந்து ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா இதே அமௌண்ட் நம்மளுக்கு எப்பவுமே இதே மாதிரி இருக்காது. இப்ப என் சகல வேற இருக்கிறாரு. சரி சரி. அவர் அப்பப்போ கொஞ்சம் லைட்டா டார்ச்சர் எல்லாம் பண்ணுவாருன்னு வைங்க. சரி சரி. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் கடை மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஆனா அவர் கடையில இல்ல, அவரு ஊர்ல வேற ஒரு லைன்ல இருக்கிறாரு. சரி, அதான் கவனமா இருங்க. நான் சொல்லிட்டேன், ஏன்னா உங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொல்றேன், நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல. சரிங்களா? நான் வந்து பார்த்ததுல எனக்கு வந்து சில விஷயங்கள் படுது, இந்த மாதிரி அதாவது ப்ராப்ளத்தை தன ரீதியா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்கிறக்காண்டி நான் முன்னக்கூட்டியே உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கவே முடியும், அதை வந்து நீங்க போய் அந்த சீட்ல உட்கார முடியாது. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு. ஆமா, வேலை தொழில ஆமா உழைக்க ரெடியா இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்ட். உழைப்பு தான், அதாவது வந்து தொழிலாளி தான், அது மூலியமா வருமானம். ஆனா நீங்க ஓனர் தான். அந்த ஓனருங்கிறது வெளியில உள்ளவங்களுக்கு தெரியணும்னு நினைக்க கூடாது, தெரியவும் தெரியாது. நீங்களும் தம்பி, நீங்க ஓனரா இத்தனை வருஷம் நீங்களும் ஒரு ஒர்க்கர் நினைச்சிட்டு இருந்தோமேமாங்க. அப்படிதான், அதான் சொல்றேன். அதுதான் உங்களுடைய வருமானம், உங்களுடைய பலம். அதுதான், வேற வழி இல்லை. அப்படிதான் இருந்தாங்கன்னா அதுதான் உங்களுடைய பலமும் வருமானமும். அப்படிதான் இந்த ஜாதகம் தான். இப்படிதான் வந்து ஒரு தொழில ஒரே இதுல சுக்கிரன் கெட்டு போயிட்டாரு, அப்போ இவருக்கு ஸ்வீட்டு கடையே ஆகாது, இந்த கடையை உடனே போய் எடுத்துருங்க, எடுத்துட்டு நாளைக்கு உடனே போயிட்டு நீங்க வந்து சனியுடைய காரகத்துவமோ இல்ல செவ்வாயுடைய காரகத்துவமோ நம்ம சொல்லி இந்த தொழில போய் வந்துங்க. இல்ல, தசாபுத்தியில இருந்து சகல விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணாம நம்ம ஒரு பதில சொல்லக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ஜாதகம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதே மாதிரி உண்மை ஜாதகத்தை போட்டு என்னுடைய நேரடி மாணவர்களுக்கு நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் பொது வெளியில தான் போட சொல்லியிருக்கேன். இது வந்து பிரீமியம் வீடியோவா வராது. ஆனால் இதே மாதிரி நுட்பமான வீடியோங்கள் உண்மை ஜாதகத்தை போட்டு அந்த பலன் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத என்னுடைய மாணவர்களுக்கு இதை விட கொஞ்சம் டீட்டெயிலாக எடுப்பாங்க. இதை விட கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து அவங்களுக்கு வரும். உங்களுக்கு ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து மந்த்லி 299, தாராளமாக போய் ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாயா.